101 வயது, 80 ஆண்டுகால பொது வாழ்க்கை, சுதந்திர போராட்ட வீரர். ஆனால் ஒரு முறை கூட பணத்திற்காகவோ பதவிக்காகவோ ஆசைப்பட்டதே கிடையாது. கடந்த 2022ஆம் ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தகைசால் தமிழர் விருது வழங்கி ரூபாய் 10 லட்சம் பரிசு வழங்கினார். அதை கூட அப்படியே மேடையில் கட்சிக்காக அர்ப்பணித்தார். அவருடைய 80வது பிறந்த நாளை முன்னிட்டு முன்பு ஒரு முறை அவரது கட்சியினர் 1 கோடி ரூபாயை வசூலித்து அவரிடம் கொடுத்தனர். அதையும் அப்படியே அந்த மேடையிலேயே மக்கள் பணிக்காக திருப்பி அளித்தவர் நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். ஆம், தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் மறைந்து விட்டார். அவருக்கு நம்முடைய சேனல் சார்பாக வீர வணக்கம். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் எப்படி ஆறுதல் சொல்வதனே தெரியல. அந்த அளவுக்கு மிக பெரிய தலைவர். இந்த நேரத்தில் அவரை புகழ்வதா அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியை புகழ்வதா என்றே தெரியவில்லை. இந்த சுதந்திர போராட்ட வீரரை நெல்லை சதி வழக்கில் கைது செய்து 7 ஆண்டுகள் சிறையில் அடைத்தனர். அப்போது போலீசார் அவரது மீசையில் சிகரெட்டை வைத்து சூடு போட்டதால் இனிமேல் வாழ்நாள் பூரா மீசை வளர்ப்பதில்லை என்று சபதம் செய்து மீசை வளர்ப்பதை நிப்பாட்டியவர். 80 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருப்பவர், சுதந்திரத்திற்காக போராடியவர். ஆரம்ப காலகட்டங்களில் புரட்சிகர கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் சேர்ந்து ஆயுதம் ஏந்திய போராட்ட வீரராக இருந்தாலும் பின்பு அகிம்சை வழிக்கு திரும்பி தேர்தல் அரசியலில் ஈடுபட்டவர். விவசாயிகளுக்காகவும் உழைக்கும் வர்க்கத்தினருக்காகவும் சமூக நீதிக்காகவும் கடந்த 80 ஆண்டு காலமாக உழைத்த போராடிய தோழர் நல்லக்கண்ணு அவர்களின் போராட்ட குரல் இன்றோடு ஓய்ந்து விட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு செவ்வணக்கம்.